Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க இந்தியன் பேங்க்ல புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்கன்னா, அங்க அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்மை தான் எப்படி ஃபில் பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ஃபார்ம் பாருங்க. பிரான்ச் நேம் கேட்டிருக்காங்க. உங்க பேங்கோட பிரான்ச் நேமை என்டர் பண்ணுங்க. அப்புறம் டேட், என்னைக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்களோ அன்னைக்குள்ள டேட் என்டர் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க பர்சனல் டீடைல்ஸ் இல்ல நேம், உங்களோட நேமை என்டர் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே போல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெய்டன் நேம் தேவை கிடையாது. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர், மெயிலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரேஜ் ஆச்சுன்னா மேரிடை டிக் பண்ணுங்க. மேரேஜ் ஆகலைன்னா அன்மேரிட் இல்லை சிங்கிளா டைவர்ஸ் ஆகியதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேமா ஃபாதர், மதர், ஸ்பவுஸ். இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா ஃபாதர் இல்லைனா மதரை டிக் பண்ணிவிட்டு அவங்க நேமை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னா ஸ்பவுஸை டிக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஒய்ஃபோட நேம் எழுதிக்கோங்க. ஒய்ஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஹஸ்பண்டோட நேமை எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேன் கார்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபாதரோட நேமை தான் இல்லை எழுதணும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ், உங்கள் சேலரியை நம்பி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்காங்கன்னா இல்லை எத்தனை பேருன்னு என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இலிட்ரேட் அப்படின்னா படிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் படிக்கலைன்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. படிச்சிருந்தீங்கன்னா நோ ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ படிக்கலைன்னு எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணீங்கன்னா உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்கள் உடம்புல உள்ள தழும்பு மச்சம் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் கார்டியன், இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க மைனராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியனோட நேம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிலேஷன், அவங்க என்ன ரிலேஷன் சொல்லிட்டு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேஷ்னாலிட்டி, இந்தியனா இந்தியனை செலக்ட் பண்ணுங்க. இல்லை அதர் கண்ட்ரியாக இருந்தீங்கன்னா அதர்ஸை டிக் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரி நேமை இல்லை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிட்டிசன்ஷிப், இந்தியனா இந்தியன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் ஆக்குபேஷன் டைப் கேட்டிருக்காங்க, உங்களோட தொழில் இதில் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் நேம், நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட நேமை எழுதிக்கோங்க. அப்புறம் டெசிக்னேஷன் ஆர் ப்ரொஃபஷன், என்னவா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அப்புறம் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா என்ன டைப்னு எழுதிக்கோங்க. அப்புறம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு, அந்த பிஸ்னஸுக்கு எவ்வளோ ஃபண்ட் போட்டிங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனுவல் இன்கம், உங்களோட ஒரு வருஷ இன்கம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்த் அப்படின்னா ஒரு வருஷத்துல நீங்க சம்பாதிக்கிற பணம், அப்புறம் உங்க மொத்த சொத்துக்களோட மதிப்பு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட், இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கடன் இஎம்ஐ எல்லாம் போக மீதி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குமோ அதை எழுதுங்க. கரெக்டாக எழுதணும்னு கிடையாது, ஒரு தோராயமாக எழுதினா போதும். அதுக்கப்புறம் ரிலீஜியனை செலக்ட் பண்ணுங்க, கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி, உங்கள் உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்குன்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்குன்னு எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிங்கன்னா அதில் விஷுவலி இம்பேர்டா இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான்னு கேட்டிருக்காங்க. விஷுவலி இம்பேர்ட் அப்படின்னா பார்வை குறைபாடு சம்மந்தமாக உள்ளது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா மாற்றுத்திறனாளி, இதில் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் படித்த படிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ் டிக் த அப்ளிகபிள் பாக்ஸ்னு கொடுத்து பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சனா இல்லைனா ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சனா இல்லைனா நன்னான்னு கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன்னா நம்ம இந்தியாவுக்கு வெளியில் அரசியல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு துறையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன்னா நீங்கள் அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு துறையில் இருக்கவங்களோட ரிலேட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே இந்தியாவுக்கு வெளியில் இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா நன் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் இந்தியாவில் தான் ரெசிடென்ட் ஆகி அதாவது இந்தியாவில் தான் ஃபுல்லாக வாழ்றீங்க அப்படின்னா இந்த எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. இல்லை அதர் கண்ட்ரியாக இருந்தீங்கன்னா நோ ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு இல்லை FATCA ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க பேன் கார்டு, உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா அதை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு இல்லைன்னா ஃபார்ம் 60 ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்ம் 60 எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை ஃபில் பண்ண தெரிலனா அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க காண்டாக்ட் டீடைல்ஸ், இல்லை உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சுன்னா அதை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் இவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இதில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆர் அட்ரஸ், இல்லை நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாஸ்போர்ட், வாட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, NREG ஜாப் கார்டு, இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸை வந்து இல்லை என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வாட் ஐடி செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த வாட் ஐடி நம்பர் எழுதணும். அப்புறம் இஷ்யூடு பை, அந்த வாட் ஐடியை வழங்கினது யார் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் இஷ்யூ டேட்டு, என்னைக்கு எடுத்தீங்களோ அந்த டேட்டு, அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு. வாட் ஐடிக்கு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது, ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இதில் வந்து இஷ்யூடு பை எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இல்லை அந்த டாக்குமெண்ட்டோட நம்பரை மட்டும் கரெக்டாக எழுதிக்கோங்க. அப்புறம் இப்போ எல்லார்கிட்டையுமே ஆதார் கார்டு தான் இருக்கும். ஸோ ஆதார் கார்டு செலக்ட் பண்ணால் அந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு KYC ஃபார்மெட்டாக இல்லை ஆஃப்லைனானு செலக்ட் பண்ணிக்கோங்க.
இதில் எந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸு இல்லை பர்மனெண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த அட்ரஸ் வந்து வீட்டு அட்ரஸ்னா ரெசிடென்டியல் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் இப்போ எழுதக்கூடிய அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதுபடி தான் இந்த அட்ரஸ் எழுதணும். அப்புறம் திரும்ப பாருங்க, திரும்பவும் அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ் எழுதணும். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸும் ஐடி ப்ரூஃபில் கொடுத்துருக்க அட்ரஸும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் இதில் இப்போ நீங்கள் ரீசெண்டாக இருக்கக்கூடிய அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை ரெண்டுமே சேம் அட்ரஸ் அப்படின்னா சேம் அஸ் கரண்ட்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அட்ரஸ்னா இல்லை நீங்கள் அந்த அட்ரஸை ஃபில் பண்ணணும். செகண்ட் கொடுத்துருக்க அட்ரஸ் படி தான் உங்கள் பேங்க்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, ஏடிஎம் கார்டாக இருந்தாலும் செகண்ட் கொடுத்துருக்க அட்ரஸ் படி தான் வரும். அப்படி நீங்கள் ரீசெண்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ் இல்லை எழுதினீங்கன்னா அதுக்கு சாட்சியாட்டு தண்ணி பில்லோ இல்லை கரண்ட் பில்லோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்ரஸை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த தண்ணி பில் இல்லைனா கரண்ட் பில் இப்படி ஏதாவது ஒன்றா சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் காலம் பாருங்க, இந்த எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுங்க. அப்புறம் இதில் உங்கள் சைன் போடுங்க. சைன் போட தெரிலனா கைரேகை வச்சுக்கோங்க. அப்புறம் இல்லை பிளேஸ், உங்களோட பிளேஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் டேட்டு, என்னைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், அதை ஆஃபீஸில் பார்த்துப்பாங்க. இந்த பேஜில் இவ்வளோ தான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 2 ஃபார்ம் இல்லை வந்து டேட் எழுதிக்கோங்க. அப்புறம் டைப் ஆஃப் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை பிஎஸ்பிடிஏ, கரண்ட் அக்கௌண்ட்டா, ஃபிக்ஸட் டெபாசிட்டா, இதில் ஏதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. தனியானா செல்ஃப் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா எய்தர் ஆர் சர்வைவர், ஃபார்மர் ஆர் சர்வைவர் இல்லை ஜாயின்ட்லி ஆப்ரேட்டர், இது எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கானது. தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் செல்ஃப் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னா இந்த எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா இந்த செகண்ட் அப்ளிகேன்லேயும் எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் கேட்டிருக்காங்க. இந்த ஏடிஎம் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கணுமோ அதுபடி எழுதிக்கோங்க. அப்புறம் கார்ட் டைப் கேட்டிருக்காங்க. ரூபேயா மாஸ்டரானு இல்லை ஏதோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் செகண்ட் அப்ளிகேண்ட்டுக்கும் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் செக் புக் வேணும்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். இன்டர்நெட் பேங்கிங் வேணும்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்டர்நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் உரிமை வேணும் அப்படின்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா செகண்ட் அப்ளிகேண்ட்டுக்கு எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். அப்புறம் எஸ்எம்எஸ் அலர்ட், உங்கள் பேங்க்கில் எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அது எஸ்எம்எஸ்ஸாக வரணும் அப்படின்னா இந்த எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபோன் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இந்த சர்வீஸ் எல்லாம் வேணும்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் இவ்வளோ தான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், நாமினேஷன். இப்போது நீங்கள் வந்து இறந்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் நாமினியாக யாரை எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் போகும். ஸோ அப்படி நாமினி வேணும்னா இந்த காலத்தை ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம். இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் உங்களோட நேம் எழுதிக்கோங்க. நாமினியோட நேம் கிடையாது, உங்கள் நேம். அப்புறம் இல்லை பிரான்ச் நேம் எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து அந்த நாமினியோட நேம் பாஸ்புக்கில் பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அப்புறம் பாருங்க டீடைல்ஸ் ஆஃப் நாமினி, இதில் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. நாமினியோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ரிலேஷன், அந்த நாமினி என்ன ரிலேஷனோ அதை எழுதிக்கோங்க. அப்புறம் ஏஜ் எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த நாமினி வந்து மைனர்னா அந்த நாமினியோட டேட் ஆஃப் பர்த் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நாமினிக்கு ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியனோட நேம் அப்புறம் அட்ரஸ் எழுதணும். இது நாமினி வந்து மைனர் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணவும் வேண்டாம், அட்ரஸை எழுதண்டா, இந்த காலத்தை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் உங்கள் சைனை போடுங்க. இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரை இதில் சைன் போடணும். இப்போ சைன் போட தெரில அப்படின்னா இல்லை கைரேகை வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் கைரேகை வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 விட்னஸ் ரெடி பண்ணணும். அந்த 2 விட்னஸோட நேம், அட்ரஸ், அப்புறம் அவங்க சைனை இல்லை போடணும். அப்படி நீங்கள் சைன் போட்டிங்கன்னா 2 விட்னஸ் தேவை கிடையாது, இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம். அப்புறம் நெக்ஸ்ட் காலம் என்னன்னா, உங்களுக்கு நாமினி வேண்டான்னு நினைச்சீங்கன்னா மேலே இந்த காலத்தை எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது. இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு இதில் உங்கள் சைனை போடுங்க. இப்போ உங்களுக்கு நாமினி வேணும்னு மேலே எல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணவும் கூடாது, இதில் உங்கள் சைனும் போடக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட் காலத்தில் இதில் உங்கள் பிளேஸ் எழுதிக்கோங்க, டேட் எழுதிக்கோங்க, இல்லை உங்கள் சைன் போடுங்க. இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் இதில் உங்கள் சைனை போடுங்க. சைன் போட தெரியலனா கைரேகை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் காலம் வந்து பேங்க்ல பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.